ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட் பேட் அக்லி படத்தோட கதை இதுதான் அப்படின்னு ஒரு செம்மையான ஸ்டோரி சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரியை இப்போ டீசர் வந்தது மூலமாக அதை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இது ஆல்மோஸ்ட் உண்மை இல்லை. அப்படி அந்த ஸ்டோரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பயம் இல்லாத டான் அவனோட ரூத்லெஸ் அண்ட் வயலண்டோட லைஃபை விட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைய இந்த சமூகத்துல அவனோட ஃபேமிலியோட வாழ ஆசைப்பட்டு போறான். அண்ட் அவனோட டார்க் பாஸ்ட்ல ஏற்பட்ட புரூட்டல் ஆக்ஷன் அவனை கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுது. அண்ட் அதை எப்படி ஃபேஸ் பண்றான் அப்படின்றத இந்த படத்தோட கதை. இதுல நிறைய பழி வாங்குதல் அண்ட் நீதி, காஸ்ட் ஆஃப் பவர் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த படத்துல தலாஜி சார் நிறைய கெட்ட போட்டு அந்த பாஸ்ட்ல இருக்காரு அப்படின்றத இந்த கதையை சொல்றாங்க. அண்ட் இந்த கதை இப்ப ட்ரெண்ட் ஆனது தொடர்ந்து இந்த கதை ஆல்ரெடி லியோ படத்தோட கதை மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் வெறும் டீசரை வச்சு இந்த மாதிரி கதை கிரியேட் பண்றது இது ஒன்னும் புதுசு இல்ல. படம் வர்றப்பதான் உண்மையான கதை தெரியும். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல நம்ம தலாஜி சார் வேற மாதிரியான கெட்டப்லாம் போட்டு நம்மள வேற மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. வெறும் டீசர்ல அப்படி ஒரு ஹை பாயிண்ட் இருந்தது. படம் ஃபுல்லா செம்மையான ஹை பாயிண்ட் இருக்க போகுது. அண்ட் இப்ப இந்த கதை போயிட்டு இருந்தது. டீசர் வந்தப்ப வேற ஒரு கதை போயிட்டு இருந்தது. ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான் இந்த கதை அப்படின்ற மாதிரி டே பை டே இந்த படத்தோட ஹைப் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஃபேக் கதை சொல்லியும் அண்ட் படத்தோட அப்டேட் வச்சும் செம்மையான பெருத்தனமான வெயிட்டிங் இருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம குட் பை அக்லி படத்தோட கதை இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸா கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.